அதிகாலை 6 மணி. சூரியன் முழுமையாக உதிக்கவில்லை. தெருவெங்கும் பறவைகளின் சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு சிறிய லோடு ஆட்டோ மெதுவாக தெருவுக்குள் நுழைந்தது. அதன் பின்னால் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 20 லிட்டர் தண்ணீர் கேன்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டு சத்தம் எழுப்பின. அந்த ஆட்டோவை ஓட்டி கொண்டிருந்தவன் கார்த்திக். வயது 29. அவனுக்கு பெற்றோர் இல்லை. சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவன். சில ஆண்டுகளுக்கு முன்பு தாயையும் இழந்த பிறகு தண்ணீர் கேன் டெலிவரி வேலையே வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டான். கார்த்திக் தினமும் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு தண்ணீர் கேன் விநியோகம் செய்வான். ஒவ்வொரு வீட்டிலும் 2 நிமிடம் கூட வீணடிக்க மாட்டான். ஆனால் ஒரு வீடு மட்டும் விதிவிலக்காக இருந்தது. அது நந்தினியின் வீடு. நந்தினி வயது 32. கணவர் பிரகாஷ் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து மாதத்தில் 20 நாட்கள் வெளியூரிலே இருப்பார். 2 குழந்தைகள். பள்ளி, வீட்டு வேலை, செலவுகள் எல்லாவற்றையும் நந்தினி தனியாக கவனித்து கொண்டிருந்தாள். அன்று வழக்கம்போல் கார்த்திக் கேனை இறக்கி கொண்டு வீட்டின் வாசலில் நின்றான். அக்கா, வாட்டர் கேன். உள்ளிருந்து சோர்வான குரல். கதவு திறந்திருக்கிறது, உள்ளே வாங்க. கார்த்திக் கேனை சமையல் அருகே வைத்தான். திரும்பிச் செல்லும்போது நந்தினியை பார்த்தான். முகம் மிகவும் சோர்வாக இருந்தது. உடம்பு சரியில்லையாக்கா? ஒன்றுமில்லை தம்பி, நேற்று இரவு குழந்தைகளுக்கு காய்ச்சல், தூக்கமே இல்லை. டாக்டரிடம் காட்டினீங்களா? இன்று கூட்டிகிட்டு போகணும். கார்த்திக் அமைதியாக தலையசைத்துவிட்டு சென்றான். அடுத்த சில நாட்களும் அதே நிலை. நந்தினியின் கண்களில் தூக்கமில்லை. வீட்டில் எப்போதும் ஏதோ கவலை. ஒரு நாள் கேனை தூக்கி கொண்டு உள்ளே சென்ற கார்த்திக் ஹாலில் புத்தகங்கள் சிதறி கிடப்பதையும் பள்ளிக்கு செல்ல வேண்டிய குழந்தைகள் இன்னும் தயாராகாமல் இருந்ததையும் கவனித்தான். அக்கா, பாப்பாவை நான் பள்ளி வேன் வரைக்கும் கூட்டிகிட்டு போகட்டுமா? இல்லை தம்பி, நான் பார்த்துக்கிறேன். அவள் மரியாதையாக மறுத்தாலும் அவளது சோர்வு கார்த்திக்கு புரிந்தது. அதே தெருவில் வசித்த மல்லிகா என்ற பெண்ணுக்கு மற்றவர்களின் வாழ்க்கையை பற்றி பேசுவது வழக்கம். அந்த வாட்டர் கேன்காரன் ஏன் தினமும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறான் என்று அடுத்த வீட்டு பெண்ணிடம் கேட்டாள். கேன் உள்ளே வைக்கத்தானா? அது சரி, ஆனால் தினமும் பேசுறதுக்கு என்ன காரணம்? அந்த ஒரு சந்தேகம் மெதுவாக தெரு முழுவதும் பேச்சாக மாறியது. ஒரு மாலை மழை பலமாக பெய்தது. கார்த்திக் கடைசி கேனை நந்தினியின் வீட்டில் இறக்கிவிட்டு கிளம்ப போகும்போது மின்சாரம் திடீரென்று துண்டிக்கப்பட்டது. அதே நேரத்தில் உள்ளிருந்து ஒரு பெரிய சத்தம், அம்மா! கார்த்திக் ஓடிக்கொண்டு உள்ளே சென்றான். நந்தினி தரையில் விழுந்திருந்தாள். அவளுக்கு தலை சுற்றி மயக்கம். பயந்து போன குழந்தைகள் அழுது கொண்டிருந்தனர். கார்த்திக் உடனே அருகில் இருந்த அக்கம் பக்கத்து பெண்களை அழைத்தான். யாராவது ஆட்டோ கூப்பிடுங்க. சில நிமிடங்களில் நந்தினி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாள். மருத்துவர் பரிசோதனை செய்துவிட்டு வெளியே வந்தார். அதிக வேலை, சரியான ஓய்வு இல்லாமல் இருக்காங்க, ஓய்வு அவசியம். கார்த்திக் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அந்த நேரத்தில் மருத்துவமனை வாசலில் நின்றிருந்த ஒருவர் கார்த்திக் நந்தினியுடன் இருப்பதை பார்த்து வேறு விதமாக புரிந்து கொண்டார். அடுத்த நாள் காலை தெரு முழுவதும் ஒரு வதந்தி பரவத் தொடங்கியது. வாட்டர் கேன்காரனுக்கும் அந்த வீட்டுக்கும் ஏதோ தொடர்பு இருக்காம். நந்தினிக்கு அந்த பேச்சு காதில் விழுந்தது. அவள் மிகவும் வேதனைப்பட்டாள். அடுத்த நாள் கார்த்திக் கேன் கொண்டு வந்தபோது கதவுக்கு வெளியே நின்றபடியே சொன்னாள், இனிமேல் கேனை வெளியே வச்சுட்டு போங்க தம்பி, நான் உள்ளே எடுத்துக்கிறேன். கார்த்திக் ஒரு நொடி அமைதியாக நின்றான். சரியக்கா. அவன் எதுவும் கேட்கவில்லை. திரும்பிச் சென்றான். ஆனால் அந்த மாலையே
நந்தினியின் கணவர் பிரகாஷிடம் தெரியாத ஒரு எண்ணிலிருந்து ஒரு புகைப்படம் அனுப்பப்பட்டது. அந்த புகைப்படத்தில் மருத்துவமனை வாசலில் நின்றிருந்த நந்தினியும் கார்த்திக்கும் மட்டும் தெளிவாக தெரிந்தனர். புகைப்படத்துடன் ஒரு வரி: நீங்கள் வெளியூரில் இருக்கும்போது உங்கள் வீட்டில் என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த செய்தியை பார்த்த பிரகாஷின் முகம் மாறியது. பிரகாஷ் தனது மொபைலை மீண்டும் திறந்தார். அதே புகைப்படம். மருத்துவமனை வாசலில் நந்தினி, அருகில் கார்த்திக். அந்த ஒரு கோணத்தில் எடுத்த படம் உண்மை தெரியாத ஒருவருக்கு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தும் வகையில் இருந்தது. புகைப்படத்தின் கீழே இன்னொரு செய்தி வந்தது: உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் திடீரென வீட்டுக்கு வாருங்கள். அந்த இரவு பிரகாஷுக்கு தூக்கமே வரவில்லை. பலமுறை நந்தினிக்கு அழைக்க நினைத்தார். ஆனால் உடனே பேசுவதற்கு பதிலாக நேரில் வந்து உண்மையை பார்க்க முடிவு செய்தார். 2 நாட்களுக்கு பிறகு எந்த தகவலும் சொல்லாமல் பிரகாஷ் வீட்டுக்கு வந்தார். வாசலை திறந்த நந்தினி அதிர்ச்சி அடைந்தாள். இவ்வளவு சீக்கிரமா? ஏன் சொல்லவே இல்லை? சும்மா உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. பிரகாஷ் சிரித்தாலும் மனதில் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன. அவர் வீட்டை கவனித்தார். குழந்தைகள் சந்தோஷமாக ஓடி வந்து கட்டிப்பிடித்தனர். எல்லாம் இயல்பாகவே இருந்தது. மறுநாள் காலை வழக்கம்போல் கார்த்திக் தண்ணீர் கேனுடன் வந்தான். கதவை திறந்தது பிரகாஷ். ஒரு நொடி கார்த்திக் திகைத்தான். வணக்கம் சார், உள்ள வாங்க. அந்த ஒரு வார்த்தையை கார்த்திக்கே ஆச்சரியமாக இருந்தது. இருவரும் காலில் அமர்ந்தனர். பிரகாஷ் அமைதியாக மொபைலை எடுத்தார். அந்த புகைப்படத்தை காட்டினார். இது என்ன? கார்த்திக் ஒரு நொடி பார்த்துவிட்டு நடந்த அனைத்தையும் ஆரம்பம் முதல் முடிவு வரை சொன்னான். நந்தினி மயங்கியது, மருத்துவமனைக்கு அழைத்து சென்றது, அக்கம்பக்கத்து பெண்களும் இருந்தது, மருத்துவரின் ஆலோசனை. அவன் பேசும்போது ஒரு விஷயமும் மறைக்கவில்லை. அதே நேரத்தில் நந்தினியும் மருத்துவமனை ரசீதுகளை கொண்டு வந்தாள். அன்று அக்கம்பக்கத்து லட்சுமி அக்காவும் வந்திருந்தாங்க. அவர்களிடம் கேட்டு பாருங்க. பிரகாஷ் உடனே லட்சுமியின் வீட்டிற்கு சென்றார். லட்சுமி நடந்ததை அப்படியே சொன்னார். அந்த பையன் இல்லை என்றால் ஆம்புலன்ஸ் வரும் வரை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஆனால் அந்த புகைப்படத்தை அனுப்பியது யார்? பிரகாஷ் அதை கண்டுபிடிக்க முடிவு செய்தார். சில நாட்களில் உண்மை வெளிவந்தது. அந்த வதந்தியை ஆரம்பித்த மல்லிகாவின் உறவினர் ஒருவர்தான். மருத்துவமனையில் அந்த புகைப்படத்தை எடுத்திருந்தார். முழு நிகழ்ச்சியை பார்க்காமல் ஒரு தருணத்தை மட்டும் படம் எடுத்து தவறான கதையை உருவாக்கியிருந்தார். அது தெருவில் பரவியதும் பலரும் உண்மையை அறியாமல் பேசிவிட்டனர். ஞாயிற்றுக்கிழமை மாலை தெரு நலசங்க கூட்டம் நடந்தது. அங்கே பிரகாஷ் எழுந்து நின்றார். ஒரு புகைப்படத்தை பார்த்து ஒருவரின் குணத்தை முடிவு செய்யக்கூடாது. என் குடும்பத்துக்கு உதவி செய்த மனிதரை பற்றி தவறாக பேசப்பட்டது. அவர் அனைவரின் முன்னிலையிலும் கார்த்திக்கு கை குலுக்கினார். அந்த நிமிடம் பலருக்கும் வெட்கமாக இருந்தது. மல்லிகாவும் எழுந்து நின்று, நான் உண்மை தெரியாமல் பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க என்றாள். அதன் பிறகு கார்த்திக் வழக்கம்போல் தண்ணீர் கேன் கொண்டு வந்தான். ஆனால் இப்போது தெருவில் அவனை பார்த்தவர்களின் பார்வை மாறியிருந்தது. அவன் நல்ல பையன் என்று அனைவரும் சொல்ல ஆரம்பித்தனர். சில மாதங்களுக்கு பிறகு பிரகாஷ் தனது நண்பரின் உதவியுடன் கார்த்திக்கு கடன் இல்லாமல் ஒரு புதிய தண்ணீர் விநியோக வாகனம் வாங்க உதவினார். கார்த்திக் தனது சொந்த சிறிய நிறுவனத்தை தொடங்கினான். வேலை தேடிய 3 இளைஞர்களுக்கும் வேலை கொடுத்தான். ஒரு நாள் கார்த்திக் தனது பழைய டைரியை நந்தினியிடம் காட்டினான்.
அதில் அவன் அம்மா எழுதியிருந்த ஒரு வரி, உன்னால் முடிந்தால் ஒரு நாள் யாரோ ஒருவரின் தாகத்தை மட்டுமல்ல அவர்களின் கஷ்டத்தையும் குறை. அந்த வரிகள்தான் அவன் வாழ்க்கையை வழிநடத்தியது. நந்தினி அந்த டைரியை மூடிவிட்டு அமைதியாகச் சொன்னாள், உங்க அம்மா ரொம்ப நல்ல மனசு, விட்டுட்டு போயிருக்காங்க. கார்த்திக் சிரித்தான். அதை மறக்காமல் வாழ்றது தான் என் கடமை. கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, ஒரு புகைப்படம் முழு உண்மையை கூறாது. உண்மையை அறியாமல் தீர்ப்பு வழங்குவது ஒரு நல்ல மனிதரின் பெயரையும் ஒரு குடும்பத்தின் அமைதியையும் காயப்படுத்தலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.